அன்பு நேயர்களே, இன்று உலக முஸ்லிம் நாடுகளில் ஒரு பேச்சு பொருளாக மாறியிருக்கின்றது, ஒரு விவாதமாக பாகிஸ்தானில் மாறியிருக்கின்றது. என்னவென்றால், மெக்கா மதினாவில் விசேட பாதுகாப்பில் விசேட பாகிஸ்தான் ராணுவம். ஏன் திடீரென்று இந்த விடயம் வந்திருக்கின்றது? அதாவது இந்த கட்டாரில் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பிற்பாடும் மதீனாவில் ஹவுதிகளின் மிசைல் ஒன்று தற்செயலாக வானில் பறந்து வந்த போது சவுதிய வான் தடுப்பு கருவிகளால் தடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இரண்டு விடயமும் சவுதியை கிளிகொள்ள வைத்திருக்கின்றது. அந்த விடயத்திலிருந்து சவுதி அரேபியா தன்னை பாதுகாத்துக் கொள்ள அமெரிக்காவை கொஞ்சமாக கைவிட்டு பாகிஸ்தானின் பக்கம் முழு பலமாக மாறிவிட்டது என்ற கருத்து அமெரிக்க நாளிதழ்களிலும் பாகிஸ்தானிலிருந்து வெளிவரும் உருது நாளிதழ்களும் பெருமளவு செய்திகளாக இன்று திங்கட்கிழமை இடம் பிடித்திருக்கின்றது. அந்த ஒரு விடயத்திற்காகத்தான் நாம் இந்த செய்திகளை அள்ளி வந்திருக்கின்றோம். இஸ்லாமாபாத் மற்றும் கராச்சி தேசங்களிலிருந்து கிடைக்கப்பட்ட உறுதிமொழி அடங்கிய ஆங்கில மொழிபெயர்ப்பு எம் வசம் கிடைத்திருக்கின்றது. அதாவது அந்த ஹவாஜ் அஷிப், இது யாரு? பாகிஸ்தானிய பாதுகாப்பு அமைச்சர் ஹவாஜ் அஷிப். அதாவது அண்மையில் கடந்த வாரமே பாகிஸ்தான் இளவரசர் சல்மான் அவர்களுக்கும் சவுதி இளவரசர் சல்மான் அவர்களுக்கும் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷரீப் அவர்களுக்கும் இடையில் நடந்த ராணுவ ஒப்பந்தம் இல்லை அணு ஒப்பந்தம், அப்படித்தானே எல்லாத்துக்கும் சொல்லப்படுது. பாதுகாப்பு ஒப்பந்தம் என்று வருகின்ற போது அதில் எல்லாமே அடங்குகின்றது நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம். இது இன்று பாகிஸ்தான் முழுவதும் வெளிவருகின்ற பத்திரிகைகளில் மிக அதிக கவனத்தை இந்த செய்தி செலுத்தி இருக்கின்றது. என்னவாம்? அதாவது ஹவாஜா அஷிப் அவர்கள் உடனடியாக சல்மான் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த வாரமே, நாங்கள் தருகின்ற வீடியோ பாருங்கள், இந்த வாரமே 25,000 படைகள் சவுதிக்கு இஸ்லாமாபாத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கின்றார்கள். சவுதி அரேபியா இது எதற்காக? முதல் கட்டம் நாம் ஏற்கனவே சொன்னமில்லை, கடந்த வாரம் மதீனா நகரை நோக்கி ஒரு மிசைல் ஒன்று மிகப்பெரிய அழிவை கொடுத்திருக்கும். அல்லாஹ் இறைவன் காப்பாற்றி இருக்கின்றான். அதை அவர்களின் ஏர் சிஸ்டம் மூலம் அவங்கள் உடனடியாக அதை வானிலே அதை தகர்த்து விட்டார்கள், அல்லது மறுத்து விட்டார்கள், அல்லது உடைத்து விட்டார்கள். எப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். வான்வெளியிலேயே சவுதி அரேபியன் தடுத்து விட்டார்கள். அப்ப எவ்வளவு உஷாரா இருக்குன்னு பாருங்கள். அவர்கள் 2 மையங்களிலும், புனித ஹரம் ஷரீப், மதீனா பள்ளிவாசலிலும் அவர்களின் சவுதியின் பாதுகாப்பு மிக அலர்ட்டாக இருக்கின்றது என்பதற்கு ஒரு உதாரணம் தான் இது. ஒன்றே ஒன்றுதான் மிசைல் ஒன்று யெமனில் இருந்து ஹூதிகள் இஸ்ரேலுக்கு அனுப்பியது தற்செயலாக. அது இங்கு தாக்க வேண்டும் என்று வரவில்லை. அதை நீங்க எப்படியும் எடுத்துக் கொள்ளலாம். நான் உண்மையிலே அது தாக்க வேண்டும் என்று வரல, அவர்கள் அதை குறிவைக்கவில்லை. புனித தலங்கள் 2ஐயும் யெமன் ஹூதிகள் குறிவைக்கவில்லை. அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது முற்றுமுழுதாக சவுதியின் பாதுகாப்பு சம்பந்தமான விடயமாகத்தான் நாங்கள் தருகின்றோம். அந்த வகையில் 15,000 படைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டு யெமனின், அதாவது சவுதி யெமன் போர்டரில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஒரு அணி. மற்ற அணிகள் இதை நாம் காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு வருகின்ற வீடியோவில். மற்ற அணி புனித ஹரம் ஷரீப், மதீனா ஆகிய இடங்களில் இருக்கின்றார்கள். அங்கிருந்து அவர்கள் பாகிஸ்தானின் உயர் ராணுவ அதிகாரிகள் சகிதமாக பாகிஸ்தான் ஜிந்தாபாத் என்று கோஷம் எடுக்கின்றார்கள். எந்த அளவுக்கு போய்க்கு பாருங்கள். அவர்கள் சிரித்த முகத்தோடு தாடியின் வைத்த மாதிரி அவர்கள் பாகிஸ்தான் ஜிந்தாபாத் என்று யூனிபத்துடன், அவங்களோட கிரீன் ஆர்மி ராணுவ யூனிபத்துடன் அவர்கள் காட்சி அளிக்கின்றனர். இதுதான் இன்று உலக பரப்பில் புகைப்படமாக காட்சி அளிக்கின்றது. பாகிஸ்தான் முழுவதும் மதீனாவை நோக்கி ஹவுதிகளின் ஒரு மிசைல் ஒன்று வந்தபோது அதை வானில் மறித்த சவுதி அரேபியா உடனடியாக அச்சம் கொண்டிருக்கின்றது. அது மதீனாவை அல் முனவரா பள்ளிவாசலை நோக்கி வந்ததாகத்தான் சொல்லப்படுகின்றது. மதீனா பள்ளிவாசலில் சுமார் ஒரு 500 மீட்டர் தூரத்தில் வானில் வைத்தே அதை மறுத்து விட்டார்கள். அது மிகப்பெரிய சாதனை என்றும் சொல்லப்படுகின்றது. அந்த அளவுக்கு சவுதி தன்னுடைய பாதுகாப்பில்
மிக அலர்ட்டாக இருக்கின்றது என்று சொல்லலாம். இந்த இரண்டு விடயங்கள், அதாவது கட்டார் மீது இஸ்ரேல் தாக்கிய தாக்குதலும் ஹூதிகளின் புனித தலங்கள் நோக்கி வந்த இந்த மிசைல் ஏவுகணை தாக்குதலும் சவுதியின் அச்சத்தை மேலும் ஏற்படுத்தி இருக்கின்றது. அந்த வகையில் தான் உடனடியாக இந்த இரண்டு விடயங்களையும் வைத்துத்தான் உடனடியாக இளவரசர் சல்மான் அவர்கள், முகமது பின் சல்மான் அவர்கள் பாகிஸ்தானுடன் மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தத்தை பண்ணியிருக்கின்றார். இந்த பாகிஸ்தான் ஒப்பந்தமான ஒரு புதிதாக ஒப்பந்தம் அல்ல, நம்மளுக்கு தெரிய வேண்டும் 51ஆம் ஆண்டு முதல் வந்த ஒப்பந்தம். நாம் இப்போது எமது ஆய்வு செய்திகளுக்கு சொன்னால் அந்த விடயம் வரும் என்று பார்க்கின்றோம். தோஹா மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு மத்தியில் மக்கா மற்றும் மதீனாவை பாதுகாப்பதற்கான பாகிஸ்தானின் உறுதிமொழி மீண்டும் வெளிப்படுத்தப்படுகிறது. தோஹா மீதான இஸ்ரேலின் முன்னோடி இல்லாத தாக்குதல் சவுதி அரேபியாவின் புனித மசூதிகளை பாதுகாப்பதற்கான பாகிஸ்தானின் உறுதிமொழியின் மீது உலகளாவிய கவனத்தை மீண்டும் தூண்டியுள்ளது. இது இஸ்லாமாபாத் மற்றும் ரியாத் இடையே நீடித்த இராணுவ மற்றும் ஆன்மீக பிணைப்பை அடிகோடிட்டு காட்டுகிறது. ஒரு பக்கம் இராணுவ இணைப்பு என்றாலும் இது ஒரு உண்மையிலே அது ஒரு மார்க்க ரீதியான பிணைப்பு என்றுதான் உலகத்தில் பெரிதாக சொல்லப்படுகிறது. அது உண்மைதான். ஏனெனில் பாகிஸ்தான் ஒரு முஸ்லிம் நாடு என்பதால் புனித தலத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் அவர்கள் கையில் இருக்கின்றது என்றுதான் பாகிஸ்தான் கருதுகின்றது. மெக்கா மற்றும் மதீனாவில் உள்ள 2 புனித தலங்களை பாதுகாப்பதற்கான பாகிஸ்தானின் உறுதிமொழி சமூக ஊடகங்களில் புதுப்பிக்கப்பட்ட தீவிரவாதத்துடன் மீண்டும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் ஒரு கருத்து உலவி வருகின்றது. இது ரியாத்துடனான இஸ்லாமாபாத்தின் கூட்டணியின் மையத்தில் அமைந்துள்ள பாதுகாப்பு உறுதிப்பாட்டை உலகிற்கு நினைவூட்ட விரும்புகின்றது என்று பாகிஸ்தான் தெரிவித்திருக்கின்றது. பல தசாப்த கால இராணுவ ஒத்துழைப்பில் பதிந்துள்ள இந்த உறுதிமொழி தோஹா மீதான இஸ்ரேலின் முன்னோடி இல்லாத தாக்குதலால் மத்திய கிழக்கு அதிர்ந்து போயுள்ள நேரத்தில் பிராந்தியம் முழுவதும் உள்ள புனித மற்றும் மூலோபாய தலங்களின் பாதுகாப்பு குறித்து கேள்விகளை எழுப்பி மீண்டும் உலகளாவிய கவனத்தை ஈர்த்துள்ளது என்பதால் உலக பரப்பில் இன்றைய செய்தியாக அது வெளிவந்திருக்கின்றது. பல தசாப்தங்களாக பாகிஸ்தான் சவுதி அரேபியாவிடமிருந்து மெக்கா மற்றும் மதீனா ஆகிய 2 புனித நகரங்களுக்கும் இராணுவ ஆதரவை வழங்கி வருகிறது. இந்த நீண்ட கால ஒத்துழைப்பு செப்டம்பர் 2025 இந்த மாதம் கையெழுத்திடப்பட்ட பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் மூலம் முறைப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் கூட்டாக தெரிவித்திருக்கின்றது. இது ஒரு நாட்டின் மீதான தாக்குதல், இரு நாடுகளின் மீதான தாக்குதலாக கருதப்படும் என்றும் கூறப்படுகிறது. இது நீண்ட காலமாக நிறுவப்பட்ட உறவின் புதிய முறைப்படுத்தல் மற்றும் பாகிஸ்தான் வீரர்களின் திடீர் புதிய நிலைப்பாட்டை குறிக்கவில்லை. 1960ஆம் ஆண்டுகளின் பிற்பகுதி யெமனின் உள்நாட்டு போரின் எகிப்தின் ஈடுபாடு குறித்து கவலைகள் காரணமாக பாகிஸ்தான் முதலில் சவுதி அரேபியாவிற்கு துருப்புக்களை அனுப்பியிருந்தது. தானாக 1979ஆம் ஆண்டு கிராண்ட் மசூதி கைப்பற்றல், அதுவும் என்ன அதுவும் அதாவது ஹரம் ஷரீஃப்னு நினைக்கின்றேன், அது எனக்கு சரியா தெரியாது. 79ஆம் ஆண்டு கிராண்ட் மசூதி என்றால் அது ஹரம் ஷரீஃப் என்று நினைக்கின்றேன். மெக்காவில் உள்ள கிராண்ட் மசூதி, அதைத்தான் சொல்லலாம். ஆமா, கிராண்ட் மசூதியை போராளிகளிடமிருந்து மீட்க பாகிஸ்தானின் சிறப்பு படைகள் சவுதி அரேபியாவுக்கு உதவின. 1980ஆம் ஆண்டில் ஈராக் போரின் போது சுமார் 15,000 போர்சஸ் என மதிப்பிடப்பட்ட பாகிஸ்தான் துருப்புக்கள் குறிப்பிடத்தக்க குழு சவுதி அரேபியாவில் நிறுத்தப்பட்டது. இப்போதும் இருக்கின்றார்கள். 2018ஆம் ஆண்டில் யெமன் மோதலில் அவர்கள் பயன்படுத்தப்பட மாட்டார்கள் என்பதை வலியுறுத்தி பயிற்சி மற்றும் ஆலோசனை பணிக்காக பாகிஸ்தான் சவுதி அரேபியாவுக்கு கூடுதல் துருப்புக்களை அனுப்பியிருந்தது. அந்த நேரத்தில் 1500 முதல் 2000 பாகிஸ்தான் வீரர்கள் ஏற்கனவே தற்போது கடமையில் சவுதி ராஜ்யத்தில் இருக்கின்றார்கள். கடந்த வாரம் பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்ட பிற்பாடு சமீபத்திய ஒப்பந்தம் இந்த தற்போதைய இராணுவ உறவை ஆழப்படுத்துகிறது. மேலும் இது மத ஒற்றுமை, பொருளாதார உறவுகள் மற்றும் மாறிவரும் புவிசார் அரசியலில் வேறு ஒன்றி உள்ளது என்று சொல்ல முடியும் என்றும் பாகிஸ்தான் தரப்பால் சொல்லப்படுகின்றது. ஆனால் இது குறித்து சவுதி அரேபியா இன்னும் மௌனம் காத்து வருகின்றது. பரஸ்பர பாதுகாப்பு விதி ஒப்பந்தத்தின் மையக்கரு ஒரு நாட்டின் மீதான தாக்குதலை இரு நாடுகளின் மீதான தாக்குதலாக கருதுகிறது.
இதுதான் அந்த ஒப்பந்தம் இந்தியாவை அச்சப்படுவதற்கான காரணம். இது சவுதி அரேபியன் பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் அளிப்பவராக பாகிஸ்தானின் ராணுவத்தை திறம்பட நிலைநிறுத்துகிறது. அதாவது இந்த ஒரு விடயத்தை நாங்கள் இங்கு திட்டவட்டமாக உறுதியாக சொல்ல முடியும். ஒரு பலம் பொருந்திய இந்திய நாட்டுடன் பாகிஸ்தான் எந்த நிலைமையிலும் போரிட தயாராக இருக்கின்றது என்று 170 அணுகுண்டை கையில் வைத்துக் கொண்டு அது மும்முரமாக ஈடுபட்டிருக்கின்றது. இப்பொழுது சவுதி அரேபியாவும் ஒரு அணுகுண்டு நாடாக மாறிவிட்டது. இதுதான் இங்கு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு வயிற்று வலியை உருவாக்கி இருக்கின்றது. ஏனெனில் நேற்று அது எல்லா உளவுதாமனுக்கும் தெரியும். அதாவது 79ஆம் ஆண்டு காலங்களிலிருந்து பாகிஸ்தான் நியூக்ளியர் அணுகுண்டு தயாரிப்பில் ஈடுபட்ட போது மிக பாரிய நிதிகளை கொடுத்தது என்பது உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த உளவு தாபனங்களுக்கும் தெரியும், அந்தந்த நாடுகளுக்கும் தெரியும். சவுதி அரேபியாவுக்கு நேற்று வரையும், அதாவது பிரதமர் ஷபாஸ் ஷரீப் அவர்களும் சல்மான் அவர்களும் ஒப்பந்தம் இடும் வரைக்கும் சவுதி அரேபியாவுக்கு அணுகுண்டு தேவை கொண்டு இருக்கவில்லை. ஆனால் தோஹா மீது இஸ்ரேல் நடத்துகின்ற காட்டுமிராண்டி தாக்குதலுக்கு பிற்பாடு தானும் அணுகுண்டை வைத்திருந்தால் என்ன என்று சவுதிக்கு புரிந்துவிட்டது. அதனால் தான் ஒரு அணுகுண்டு தயாரித்த நாட்டுடன், அவர்கள் நிதி கொடுத்து வளர்த்த நாட்டுடன், அவர்களால் பராமரிக்கப்பட்ட நாட்டுடன் இந்த ஒப்பந்தத்தை சவுதி அரேபியா செய்திருக்கின்றது. எனவே எதிர்வரும் காலங்களில் சவுதி அரேபியா மீது, அதாவது மாற்று மதத்தவர்கள் இஸ்ரேல் அமெரிக்கா ஏதாவது போர் தொடுக்க முனைகின்ற போது அல்லது தாக்குதல் தொடுக்க முனைகின்ற போது சவுதி அரேபியா தானாகவே பாகிஸ்தானின் அணுகுண்டை கையில் எடுக்க நிலை கொண்டும் உருவாகும். நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம் என்ற 2026ஆம் ஆண்டு முற்றுமுழுக உலகத்தின் பெரும் பகுதி அநேகமாக சண்டைகள் மிகுந்த இடமாகத்தான், அல்லது மக்கள் போராட்டம் நிகழ்ந்த, அல்லது அறைகளை போன்ற இடமாக களம் மாறிவிடலாம் என்றும் பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில் கிளர்ச்சிகள் எங்கெல்லாம் விழும்புகின்றதோ அங்கெல்லாம் மக்கள் தானாக கிளர்ச்சிகள் மூலம் ஆட்சி மாற்றத்தை நோக்கி நகர்த்தப்படுவார்கள் என்ற ஒரு கருத்தை நாம் இங்கு பதிவு செய்யலாம். புனித தலங்களுக்கான சிறப்பு பாதுகாப்பு என்று மெக்கா மற்றும் மதீனாவை பாதுகாப்பதில் ஒரு பங்காளியாக பாகிஸ்தான் பங்கை இந்த ஒப்பந்தம் முறைப்படுத்துகிறது. அதாவது பாகிஸ்தான் 2 விதமாக இந்த விடயத்தில் நிலைநிறுத்தி இருக்கின்றது. ஒன்று, புனித தலத்தை பாதுகாப்பதிலும் சவுதி அரேபியா மண்ணை பாதுகாப்பதிலும் பாகிஸ்தானின் முழு பங்கு இருக்க போகின்றது என்பதுதான் இந்த ஒப்பந்த முழு சாராம்சம். யாரையும் அச்சுறுத்தவோ அல்லது போர் தொடுக்கவோ இந்த ஒப்பந்தம் செய்யப்படவில்லை என்று சவுதி அரேபியா ஏற்கனவே திட்ட தெளிவாக சொல்லிவிட்டது. ஆனால் எங்கள் மீது வலிந்து யாராவது தாக்குதல் செய்கின்ற போது நாங்கள் பாகிஸ்தானுடன் இணைந்து எங்கள் நாட்டையும் புனித மண்ணையும் பாதுகாக்க வேண்டி வரும் என்றும் அது திட்ட தெளிவாக உலகுக்கு சொல்லி இருக்கின்றது. அதிகரித்த பிராந்திய பதட்டங்கள் மற்றும் அமெரிக்க பாதுகாப்பு உறுதிமொழிகளின் நம்பகத்தன்மையின்மை குறித்து வளைகுடா நாடுகளில் வளர்ந்து வரும் கருத்துக்கு மத்தியில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. பாதுகாப்பு ஒப்பந்தம் மெக்காவை பாதுகாக்க குறிப்பாக துருப்புக்களின் புதிய சிறப்பு படையெடுப்பை குறிக்கவில்லை. அதற்கு பதிலாக இது சவுதி ராஜ்யத்தின் பாகிஸ்தானின் நீண்டகால பாதுகாப்பு பங்கையும் அதன் பரந்த ராணுவ ஆதரவின் ஒரு பகுதியாக புனித தலங்களை பாதுகாப்பதற்கான அதன் உறுதிப்பாட்டையும் முறைப்படுத்துகிறது. குறிப்பாக அது மக்கா, மதீனா ஆகிய 2 இடங்களையும் தற்பொழுது ஒரு 3 தினங்களாக பாகிஸ்தானின் சிறப்பு ஸ்பெஷல் கமாண்டோ அவர்கள் கிரீன் பச்சை உடை அணிந்த பாகிஸ்தானின் சிறப்பு படையணியினர் அங்கு அவர்கள் உண்மையாக அவர்களின் யூனிஃபார்ம் என்பது சிவப்பு ரெட் கலர் யூனிஃபார்ம். அதாவது இலங்கையில் SCF பாவிப்பார்கள் இல்லையா, ஸ்பெஷல் போர்சஸ் அடுத்த போர்சஸ் மாதிரி பாகிஸ்தானுக்குள் ரெட் கலர் யூனிஃபார்த்தில் இருந்தவர்கள் அங்கு அவர்கள் பச்சை கிரீன் கலருக்கு மாறி தற்பொழுது மிக உயர் அதிகாரிகள் சகிதமாக பாகிஸ்தான் ஜிந்தாபாத் என்று சொல்லி அவர்கள் பாதுகாப்பு பணிகள் இந்த 3 நாட்களாக இருக்கின்றார்கள். அதை நாம் தற்பொழுது இந்த வீடியோவில் தருகின்றோம், பாருங்கள். இந்த உறுதிமொழியின் தோற்றம் 1951ஆம் ஆண்டு பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான நட்புறவு ஒப்பந்தத்தில் இருந்து தொடங்குகிறது. இது முஸ்லிம் உலகில் மிகவும் நீடித்த இராணுவ கூட்டணிகளில் ஒன்றிற்கு அடித்தளம் அமைத்திருக்கின்றது.
ஆம் நேயர்களே, நாம் இந்த தொடர் செய்தி இருக்கின்றது. நாம் அடுத்து வரும் பார்ட் 2 அடுத்த செய்யும் தர இருக்கின்றோம். இது புனித மெக்கா மதினா விசேட பாதுகாப்பு பணியில் பாகிஸ்தானிய ராணுவத்தினர் சிறப்பு ராணுவ கமாண்டோக்களின் பாதுகாப்பில் தற்பொழுது இருக்கின்றது. இது சவுதி அரேபியா தானாக கொடுத்துள்ள செய்தியின்படி புனித இடத்திற்காக ஹஜ் செய்யவும் உம்ரா செய்யவும் உலகம் முழுவதும் இருந்து வருகின்ற யாத்திரைகளுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் இந்த புனித தளங்களில் இந்த கமாண்டோக்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாக சவுதி அரேபியா தற்பொழுது தெரிவித்திருக்கின்றது. ஆம் நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.